வந்துட்டு நம்ம குட்டனோட டாய்ஸ் தான் பார்க்க போறோம். அவனுக்கு வந்து டாய்ஸ் கலெக்ஷன் போடுங்க போடுங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. அண்ட் நானும் வந்து டைமே இல்லைங்க. அப்புறம் எல்லா டாய்ஸும் பார்த்தீங்கன்னா எங்க வீட்ல கொஞ்சம், அத்தை வீட்ல கொஞ்சம், அம்மா வீட்ல கொஞ்சம்னு மாறி மாறி இருந்தது. ஸோ இன்னமும் அப்படிதான் இருக்கு. பட் இன்னைக்கு என்னென்ன இருந்ததோ எங்க வீட்ல என்னென்ன இருக்கோ ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம போட்டுடலாம், நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிங்கறக்காக நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே அவனோட டாய்ஸ் தான். ஸோ அவனுக்கு வந்து என்னென்ன டாய் இருக்கு அண்ட் இது போக என்னென்ன டாய் எல்லாம் அவன் வச்சிருக்கான் அப்படிங்கறது உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாய் அவனுக்கு வந்து அவன் பிறந்ததுலேருந்து அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சூப்பரான டாய் அப்படின்னா இது வந்து இந்த மிக்கி மவுஸ் தாங்க. ரொம்ப பிடிக்கும். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த மிக்கி மவுஸ் தான். ஏதாவது குறும்பு பண்ணான்னா இவன் அடிக்க வேண்டியதில்லை. இந்த மிக்கி மவுஸை தூக்கி வச்சுட்டு டே குட்டா இது வந்து பாரு இவன் குறும்பு பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு இவனுக்கு 2 சாத்தணும்னா உடனே கப் சிப்புன்னு ஆயிட்டு இவன் போய் அந்த வேலையை கரெக்டா பண்ணிடுவான். அந்த மாதிரி இவன் வந்து மிக்கி மவுஸ் கூட ரொம்ப அட்டாச். ஏன்டா குட்டா இந்தா வச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரி இவன் வந்து ரொம்ப அட்டாச். இந்த மிக்கி மவுஸ் வந்து நார்மல் மிக்கி மவுஸ் பொம்மை. நாங்கள் வந்து இதுக்கோ வாங்கணும், எப்போ வாங்கினது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி பாப்பா வந்துச்சு. அண்ட் அந்த குட்டி பாப்பா வந்து இவனுக்கு ஏதாச்சும் போடணும், இவனுக்கு ஏதாச்சும் போடணும். அப்போ இவன் வந்து ரொம்ப 2 months ஓல்டு அந்த மாதிரி தான் இருப்பான். நிலா பாப்பான்னு சொல்லிட்டு அவன் வந்து இது போட்டுருங்க ப்ளீஸ், இது போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிக்கி மவுஸை அவள் தான் இந்த இடத்துல இருந்து சூஸ் பண்ணி இவனுக்கு தூக்கி வீசினான். ஸோ அதிலிருந்து இவனுக்கு வந்து இது ரொம்ப அட்டாச்சு ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி இந்த மிக்கி மவுஸ் பொம்மை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பொம்மை. அண்ட் செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது அப்படியே நான் வந்து சொல்லிடுறேன் என்னென்ன இருக்குன்னு. இது வந்து ஒரு பால்ங்க. இந்த பால் வந்து அவனுக்கு பத்தாது. அவன் ஆனால் உருட்டிகிட்டே இப்படி 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 உருட்டிட்டு விளையாடுவான். மூக்கில் உருட்டுவான், இல்லைன்னா வந்துட்டு இப்படி இப்படி தள்ளி கையில் வச்சு முருட்டி விளையாண்டுருவான். இது வந்து டெக்கத்லான்ல நாங்கள் வாங்கினோம். அண்ட் இது சம்திங் அரௌண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபரில் தான் வாங்கினோம். 121 அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ப்ரைஸ் 150க்குள்ளே அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரைஸு. ஸோ இது வாங்கினோம். அண்ட் இது வந்து எதுவுமே வாயில் வச்சாலும் எதுவும் ஆகிறதில்ல. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாய் தான். இது வந்து நாங்கள் கடையில் வாங்கின டாய் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இது நம்ம வந்து டக் ஆஃப் வார் நம்ம அவங்க வந்து இப்படி பிடிச்சி இழுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பல்லும் வந்து துருத்துருன்னு இருக்குமா, அப்போ வந்து உங்களுக்கு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி துணியிலான நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இழுப்பாங்க ஒன் சைடு. இதை வந்து அவங்க இழுத்துப்பாங்க, நம்ம வந்து இன்னொரு சைடு இழுக்கலாம். இது வந்து அவனுக்கு ஆப்வியஸ்லி பெருசான டாய் தான். பட் இதை வாங்க போயிட்டு ரொம்ப கேட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த டாய். ஸோ இந்த சைடு அவன் பிடிச்சிப்பான், இந்த சைடு நாங்கள் இழுப்போம். கொஞ்ச நேரம் அப்படி இப்படி 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 விளையாண்டுட்டே இருப்பான். அப்புறம் போர் அடிச்சிடும் பாருங்க. சரிடி விளையாண்டுரு. ரொம்ப இழுக்கக்கூடாது, நெக் வந்து கொஞ்சம் பார்த்து. நீங்கள் வந்து நான் சும்மா விளையாட்டுக்காக அவனுக்கு அந்த மாதிரி பண்ணுவேன். அண்ட் அவனும் ஈஸியாக விளையாடுவான். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பலூன்ஸ் வந்து அவனோட ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ஏன்னே எனக்கு தெரியல. இது வந்து நான் ரீசெண்ட் டைமில் போய் இது வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது ஒன்று வந்து ₹1 என்னமோ நினைக்கிறேன். 50 பீஸாவோ ₹1 இது. நான் வந்து பல்காக வாங்கினங்காட்டி அவங்க கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். எந்த ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தந்துடுவாங்க, இல்லை லோக்கல் கடையில் எங்கே கேட்டாலும் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலூன்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம கூட இது பண்ணணும்னு இல்லைங்க, இது வச்சு இப்படி பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க வந்து பலூன் கொடுக்கறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா நீங்க வந்து கொஞ்சம் பத்திரமா அவங்க கிட்ட இருந்து அந்த வேஸ்ட்டை வாங்கிடணும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படி பண்ணோம்னா ரொம்ப பிடிக்கும் பலூன்னா அவனுக்கு. எங்களுக்கு எப்படி தெரியும்னா எங்க வீட்டில் வந்து பாப்பாவுக்கு வந்து பர்த்டே. ஸோ அவள் பர்த்டேல தான் எங்களுக்கு தெரியும் இவன் வந்து பலூன் பின்னாடி அப்படி சுத்திட்டு இருந்தான். ஸோ 2 குழந்தைங்களும் அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்காட்டி ஓகே. ஸோ இந்த பலூன் தான் அவனோட செகண்ட் ஃபேவரெட்டுங்க. மிக்கி மவுஸ்க்கு அடுத்து இந்த பலூன் தான் அவன் விட மாட்டான். எப்பவுமே அவனுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, அவனுக்கு வந்து போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி போட்டு தூக்கி வீசிட்டோம் அப்படின்னா அவனுக்கு வந்து அது விளையாட்டு தான். இப்போ பாருங்க, விளையாண்டு வா.
போடுறீங்களா இது மேல தூக்கி போடணும் ஹைட்டா வரும் தான் அது உடைச்சிடணும் அவனுக்கு அப்பவே உடைச்சிட்டாதான் மன நிம்மதி தூக்கி போடுற மாதிரி பறக்கும் பலூன்கள் ஹெட் வச்சு முட்டை குட் பாய் உடைச்சிருவான் அதை எடுத்துருங்க போதும் கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாண்டுக்கலாம் வச்சிருங்க ஸோ வந்து பலூன் அவனோட ஃபேவரட். அதான் இவ்வளோ வாங்கி வச்சிருக்கோம். எப்பாச்சும் அவனுக்கு டக்குன்னு போர் அடிக்குது அவனை வந்து என்டர்டெயின் பண்ணணும்னா இதை வச்சு நாங்கள் ஊதி கொடுத்துருவோம். சிலது வந்து ஓட்டையா இருக்குங்க பாருங்க இப்படி ஏறிட்டோன்னு அவனுக்கு இது வேணும் உடனே. அப்புறம் இது வந்து அவனுக்கு வந்து இதுவும் வேணும் எல்லாம் வேணும். என்னடா இன்னைக்கு எல்லா பொம்மையும் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற இந்தா. ஸோ இது வந்து சும்மா அவனுக்கு வந்து சியூ டாய் மாதிரிங்க, ரப்பரில் இருக்கிற சியூ டாய். அவன் வந்துட்டு பல்லெல்லாம் ஒரு மாதிரி வளரும் போது ஒரு மாதிரி கரபரான்னு இருக்கும்ல அவங்களுக்கு. ஸோ அதுக்காக அந்த டாய் வாங்கி கொடுத்தது. அண்ட் இன்னொன்று டாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாய்ஸ் வந்து நாங்கள் ரீசெண்டாக அமேசானில் வாங்கினோம், இன்னும் ஓப்பன் கூட பண்ணலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டாய்ஸ் நாங்கள் ஆக்சுவலாக வந்து தனித்தனியாக எல்லாமே கடையில் தானே வாங்கினோம். எல்லாமே 150, 200 அந்த மாதிரி ஒன்னொன்னும் ப்ரைஸியாக தான் இருந்தது. அண்ட் அமேசானில் இந்த மாதிரி ஒரு காம்போவாக இருந்துச்சு. இது எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 220 நினைக்கிறேன். இதெல்லாம் சேர்த்தி லிங்க்கு கூட இருக்கு, நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற லிங்க்கு. ஸோ அந்த மாதிரி இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது வாங்கிட்டோம், பட் இன்னும் யூஸ் பண்ணலை. ஏன்னா அவனுக்கு நிறைய டாய்ஸ் இருக்கு, இன்னும் போர் அடிக்கல. கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பெரிய பெரிய பால்ஸ் எல்லாம் இருந்தது அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு யூஸ் பண்ணால் அவனுக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக ஓப்பனே பண்ணாமல் வச்சுருக்கோம். வந்து 1 வீக் தான் ஆச்சு. ஸோ 2 வீக்ஸ் 220 சம்திங் இது. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 6 7 இருக்கும் இதுக்குள்ள. ஏங்க 6 காம்போ, இது 6 டாயோட காம்போ சேர்த்து உங்களுக்கு வந்து 220 அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வாங்கியிருக்கு, இன்னும் பிரிக்கல. ஸோ இது ஃபுல்லாக இது. அண்ட் இவனுக்கு வந்து இன்னொரு டாய் வாங்கினோம். நீங்கள் வந்து இது வந்து போன் மாதிரிங்க. ஸோ இது வந்து நேரில் தான் வாங்கினோம், 30 ரூபாய் என்னமோ. இது ஜஸ்ட் போன் மாதிரி தான். ஆனால் அந்த போன் சியூபிள் போனுன்னு சொல்லிட்டு ஒன்று விற்பாங்க இல்லையா, அது வந்து கொடுக்க வேணாங்கிறாங்க. ஏன்னா அது லெதர் மாதிரி, நீங்கள் அது கொடுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு நாங்கள் அது வாங்குறது இல்லை. அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு இதுவே போன் மாதிரி இருக்க மாதிரி வாங்கிட்டேன். ஸோ அவன் வாயில் வச்சுட்டு சும்மா அங்கே எங்கே விளையாண்டுருப்பான், அதுக்காக இதுவும் இன்னும் ஓப்பன் பண்ணலை. 30 ரூபாய் சம்திங் தான். அப்புறம் இந்த டாய் இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரீசெண்டாக நாங்கள் வந்து ஜூ டைலில் இவனுக்கு செகண்ட் ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஜூ டைலில் தான் போய் பண்ணோம். ஸோ அது வந்து அவங்க வந்து இங்கே தான் இதான் கொடுத்தாங்க. ஸோ இந்த இப்படி அவன் உருட்டும் போது இது வந்து எப்படி இருக்கும்னா இது பால் மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்காது. இப்படி பண்ணால் அப்படி கசங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல்ல தான் இருக்கும். ஸோ அதனால இந்த மெயினாக எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா இந்த பிபி இருக்கு இல்லைங்களா, இது எப்பவுமே வந்து வெளியே இருக்கும். ஸோ இந்த நாய்க்குட்டிகளோ குழந்தைங்களோ அதை வந்து கடிச்சு வெளியில் எடுக்க தான் விரும்புவாங்க. அந்த குட்டியாக இருக்கிறதுனால அது வாய்க்குள்ளே போயிருமோ நம்ம பயமா இருக்கும். இது வந்து உள்ளே இருக்கும். இதுவும் 150 சம்திங். இது நேரில் வாங்கினது தான். 100 120. ஸோ இது வந்து இதுதான் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி டாய் வாங்காதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த டாய் எடுத்து வச்சேன். ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷார்ட்ஸ்ல நான் இதுதான் காட்டியிருப்பேன், வண்டு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டியிருப்பேன். இது வாங்கினது வந்து இவனோட ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ஸோ ஆனால் இது நான் கொடுக்கறது இல்லை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர். இது வந்து என்னன்னா மரபொம்மை. நான் வந்து சரி பிளாஸ்டிக்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், இவனுக்கு வந்து அது சேர்றது இல்லையே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி பிளாஸ்டிக் ரப்பர் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த மாதிரி மரபொம்மை வாங்கிட்டோட ஆர்கானிக் ஸ்டோர்ல இருந்து இதை நான் வாங்கிட்டு வந்தேன். இது எனக்கு நல்லா இருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப பிடிச்சதுதான். ஆனா இதுல இருக்கிற அந்த கலர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த கலர் வந்து இவன் வாயில அப்புது. ஸோ அது வந்து நல்லது இல்லை. இவங்க வந்து அதை இங்க பாருங்க, இங்க தெரியுதா அவன் எப்படி நோண்டி எடுத்திருக்கான்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நம்ம கொடுக்காம இருக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் என்ன பண்ணுங்க, மரபொம்மை கொடுக்குறீங்க அப்படின்னா வெறும் மரத்துலேயே இருக்கும், பாலிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி கலர் அடிச்சது வந்து கொடுக்க வேண்டாம். ஸோ அது ஒன்று.
இதுக்கப்புறம் இன்னும் இவனுக்கு வந்து இன்னும் நிறைய பொம்மை இருக்குங்க. அது பேர் வந்து ப்ரஷ்ஷுன்னு. இது வந்து இவனோட ஃபேவரட் பொம்மை. இது தவிர அங்க பாருங்க, அங்க ஒரு மூடி இருக்கு, எடுங்க. இங்க பாருங்க மூடி. இப்ப இந்த மாதிரி எந்த மூடி இல்ல வந்துட்டு வேற என்னென்ன கீழே விழுகுதோ அது எல்லாமே அவனுக்கு விளையாட்டு ஜாமான் தாங்க. அவனுக்கு வந்து ஹர்ட் ஆகாது, அவனை நல்லா வச்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எல்லாமே நான் அவனுக்கு கொடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் அவனுக்கு ஹர்ட் ஆகாது. பட் நமக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா சவுண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான் அதை வச்சு. மற்றபடி எனக்கு வந்து ஓகே தான் தோணும். ஸோ அதை வந்து கடிக்க வரலாம் மாட்டான், அவன் வந்து வச்சிருப்பான் வாயில, அப்புறம் கீழே போட்டுருவான், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு கேர்ஃபுல்லாக அவனுக்கு பலூன்ஸ் மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உடச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் மாதிரி அந்த இது வந்து குட்டி ஆகிடும் இல்லைங்களா, அதை எடுத்து முழுங்கிடுவாங்க. முழுங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்டெஸ்டைனில் போய் மாட்டிக்கும். நீங்கள் வந்து அதை கவனமாக பார்த்து அப்போவே ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லை உங்களால் அது பண்ண முடியாது அப்படின்னா அதை கொடுக்கவே கொடுக்காதீங்க. பலூன்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணிடலாம். மித்த எல்லாமே இவங்க விளையாடுற பொருள் தான். அண்ட் இது போக இன்னும் நிறைய பொருள் அவனுக்கு வந்து அப்பப்போ நாங்கள் வாங்கிட்டே தான் இருப்போம். அது அப்பப்போ நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்களும் உங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சதுன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஒன்னே அமேசானில் வாங்கினது என்கிட்ட லிங்க் இருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக கீழே கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பொம்மையை பற்றி மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். எவ்வளோ பொம்மை வச்சிருந்தாலும் இப்போ ஒட்டுக்கா இத்தனை பொம்மையும் நீங்கள் கீழே போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன் டே தாங்க. அப்போவே விளையாண்டு தூக்கி வீசிட்டு இதெல்லாம் போர் அடிக்குது எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களை என்டர்டெயின்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒரு பொம்மையை போடுங்க. இல்லை வீக்லி ஒன்ஸ் பொம்மையை மாற்றுங்க. ஒரு 4 பொம்மை நீங்கள் வந்து இன்னைக்கு போடுறீங்க அப்படின்னா அதே 4 பொம்மையை நெக்ஸ்ட் வீக் வச்சிருக்காதீங்க. ஸோ 4 பொம்மையை தூக்கி உள்ளே வச்சுட்டு வேற 4 பொம்மையை தூக்கி வெளியில் போடுங்க. ஸோ அதை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த 4 பொம்மையை பார்க்கறதுக்கு மறந்துடுவாங்க. அடுத்து ஒரு 2-3 வாரத்தில் அதை எடுத்து போட்டிங்கன்னா ஓ இது புது பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு குட்டி டிப் மாதிரி நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இன்னும் வேறு ஏதாவது வீடியோ வேணும் இல்லை இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். மேங்கோ குட்டா பை சொல்லிடலாமா? மேங்கோ குட்டன் கிட்ட இருந்தோம் பாய். டடா. சரி பொம்மை தரேன்டா, அங்க பாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட்டா பாய் சொல்லிடலாமா? அவங்களுக்குலாம் அவங்களே கிளம்புறாங்களாம்மா, டாட்டா சொல்லிடலாமா? பாய்.